எல்லாருமே வந்து ரீசெண்டாக இப்போ நைட்டி கலெக்ஷன் காட்டுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாரீ கலெக்ஷன், சுடி கலெக்ஷன் காட்டுங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்கிட்ட நைட்டி கலெக்ஷன் கேட்டிருக்கீங்க. அதுலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா நான் நைட்டி தான் அதிகமாக வேர் பண்ணுறேன். இப்போ காட்டின நைட்டி எல்லாமே வந்து புது நைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் கலர். அப்போ நான் போட்டிருக்கிற நைட்டி ஒன்று, அப்புறம் க்ரீன் அண்டு ரோஸ் கலர் நைட்டி. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன், அந்த பேரட் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த க்ரீனு. அதுக்கப்புறம் இது வந்து மெரூன் கலர் மாதிரி. இந்த 4 நைட்டியும் புதுசுங்க. இது வந்து லோக்கல் எடுத்தது. லோக்கல்னா கடையில் எடுக்கல, இந்த வீட்டு பக்கத்தில் சேல்ஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு அக்கா கொண்டு வந்தாங்க, அவங்க கிட்ட எடுத்தது. அந்த நைட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 300. இது வந்து பழைய நைட்டி. இது வந்து ஆன்லைனில் எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் போல் இப்படி தான் இருக்கும். அந்த ரஸ்ட் ஆரஞ்சு கலர், இந்த ஆனியன் கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர், இது 3மே வந்து ஆன்லைனில் எடுத்தது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 260 தான். 260 வாங்கியிருந்தால இந்த 3 நைட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைஃப் நைட்டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வாங்கினது. அந்த பேஜ் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் என்னோட நைட்டி கலெக்ஷன். என்னோட நைட்டி கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நேற்று கொஞ்சம் ஃப்ரீயா டைம் இருந்துச்சு, அப்போ வந்து 2 ஜிமிக்கி செஞ்சேன். இந்த 2 ஜிமிக்கி கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நேற்று காலையில வந்து பாத்தீங்கன்னா வெஜ் அண்ட் எக் போட்டு எக் ரைஸ் மாதிரி செஞ்சிருந்தேன். காலையில புடலங்காய் பொரியல் செஞ்சிருந்தேன். நேற்று வந்து ஜெய்குட்டிக்கு ஸ்கூல் லீவு. 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறதுனால என்னைக்கெல்லாம் 10th எக்ஸாம் நடக்குதோ அன்னைக்கெல்லாம் ஜெய்குட்டிக்கு வந்து ஸ்கூல் லீவு. ஸ்கூல் போகிற டைம்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது சாரால். அதனால் வீட்டில் இருக்கிறப்ப அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்வான். இன்றைக்கி அவங்க பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் ஜெய்குட்டி தான் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தான். அண்ணா மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க, நான் மட்டும் ஸ்கூல் போகணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று வந்து குட்டிமா ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டாங்க.